hello வணக்கம் மக்களே நான் உங்க பிரபா நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க அப்பதான் அப்போ எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் மிஸ் பண்ண மாட்டீங்க சோ இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சோ ஆல்ரெடி ப்ரோ பாத்துருப்பீங்க நிறைய வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க எஸ் ஐபோனுக்குன்னு ஒரு நல்ல பிராண்ட் நம்ம வந்து இப்போ இங்க அப்படினா Pryzma கேஜெட்ஸ்ன்றது மண்ணடிக்கு வந்திருக்கோம் ஓகேங்களா இது லொகேஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆக்சஸபிளா இருக்கும் மண்ணடி மெட்ரோவுக்கு அப்படியே அந்த என்ட்ரன்ஸ் விட்டு வெளில வந்தோடனே பேக் சைட்லேயே இருக்குது ஸோ இது இந்த அதோட அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் கூகுள் மேப் லொகேஷன் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ஐஃபோன் வந்து நிறைய இதில் வந்து கிவ் அவேக்கெல்லாம் கூட அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ அந்தமாதிரி தான் வீடியோ எடுத்துக்கலாமான்னு கேட்டிருந்தேன் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் நானும் வந்திருக்கேன் ஸோ இங்கே இருக்கிற இன்றைக்கி என்ன மொபைல்லாம் ஸ்டாக்கில் இருக்குது அண்ட் என்ன ப்ரைஸில் இருக்குது ஏதாவது இப்போ ஏதாவது அவங்க நல்லா ஏதாவது நியூ மாடல் ஏதாவது வந்திருக்கா இல்லை இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே கேட்டுக்கலாம் நான் கேட்டுட்டு அப்புறம் பேசுகிறேன் ஸோ ப்ரோ நம்ம ஃபஸ்ட் ப்ராடக்ட் பற்றி சொல்லணும் ஃபஸ்ட் ப்ராடக்ட் இதில் பார்ப்போம்னா எக்ஸஸ்லேருந்து பார்ப்போம் எக்ஸஸ் 64GB இது பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா 24,000 வரும் அதே மாதிரி இது எக்ஸஸ் மேக்ஸ் இது 512GB இது பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா இதுக்கு 99 கிட்ட இருக்கும் 36,000 வரும் இது எக்ஸஸ் மேக்ஸ் சாரி 512GB ஸ்டோரேஜ் அதே இது சேம் எக்ஸஸ் இது கோல்டு கலர் 512GB ஸ்டோரேஜ் இது என்ன ரேட் பார்த்தீங்கன்னா 36, 37 அந்த டிஃபரன்ஸில் இருக்கும் அது ரேட் ஆனால் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாறிட்டே இருக்கும் ஓகே அண்ட் இப்போ நான் தெரிஞ்சு இதோட எல்லாத்தோட பேட்டரி எப்படி எப்படி இருக்கும் நீங்கள் இது பண்ணுறதுலாம் பேட்டரி பேட்டரி பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் 80 above 85 above தான் இருக்கும் ஸ்டாக் ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் 84 பட் 84ன்றது ப்ராப்ளம் கிடையாது அதை வச்சு நீங்கள் கரெக்டாக சார்ஜர் எல்லாம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை வச்சு ஒரு 1 year வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஸோ இன்கேஸ் 80க்கு கம்மியாக இருந்தால் வாங்கலாமா 80 கம்மியாக இருக்கிறது அது ஓன் ரிஸ்க் தான் அது ரேட்டு பொறுத்து இருக்கும் இப்போது இந்த ப்ராடக்ட் இருக்குது இது 36 நான் இப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இதே பேட்டரி இருக்குது ஒரு 78 இருந்துச்சுன்னு வைங்களேன் நீங்கள் ஒரு 30,000 வாங்கினா தான் நீங்கள் பேட்டரியை அஃபோர்ட் பண்ண முடியும் பேட்டரியோட காஸ்ட் ஒரு 5,500 வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேலி பண்ணி வாங்கினா தான் உங்களுக்கு அது ஓகே ஸோ பேட்டரி தான் கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் வாங்கினா உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் இது 31, 32 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பேட்டரிக்கு மட்டும் கரெக்டாக இருக்கும் ஓகே சூப்பர் ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்து 11 Pro Max இது 256GB இது கிராஃபைட்டு இது பேட்டரி ஹெல்த் 86% இருக்கும் இது பார்த்தீங்கன்னா 49-50 அந்த ரேஞ்சில் வரும் மேக்ஸிமம் 48லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அது பட் கண்டிஷன் இது பொறுத்து ஆவரேஜாக ஸ்டார்ட் ஆகும் 45லேயும் வரும் ஸோ அதுக்கேற்ற பேட்டரி ஹெல்த் வேல்யூவும் கண்டிஷனும் இருக்கும் அண்ட் இது பார்த்தீங்கன்னா 12120GB இதுக்கு ஆப்பிள் வாரண்ட்டி 2 months ரிமைனிங் இருக்குது இது பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% இருக்கும் 90% வந்து இருக்குது பிராண்ட் நியூ ஃபுல் கிட் ஆனால் அந்த கிட்டுன்றது அந்த ஒரு கேபிள் அண்ட் பாக்ஸ் வந்துடும் அதுக்கு அண்ட் இது iPhone 11 128GB இது பார்த்தீங்கன்னா 33 அந்த ரேஞ்சில் வரும் ஸோ இது எவ்வளோ ஜிபி வருது 128GB இதுங்கண்ணா 128GB 33 வரும் ஓகே வித் பேட்டரி எடுத்து ஒரு 83, 84 அந்த மாதிரி வரும் ரேட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஆனால் ரொம்ப டிஃபர் இருக்காது 11 பொறுத்த வரைக்கும் வாரண்ட்டி இருந்துச்சுன்னா 35 வரும் ஒரு 10 month 11 month ப்ரீ ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா 38 அந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு யூஸ்னு பார்த்தீங்கன்னா 33, 34 மேலே தாண்டாது அண்ட் கலர் வேரியன்ஸ் நமக்கு அதான் கிடைக்குமா அது டிஃபரன்ஸ் வரும் செகண்ட் யூஸ்டு ப்ராடக்ட் கலர் வேரியன்ட் நம்ம ஒரு அப்ளாஸ்மெண்ட்டாக சொல்ல முடியாது ஓகே ஏன்னா இப்போ அந்த க்ரீன் வந்து அவ்வளோவா கிடைக்காது அந்த லைட் க்ரீன் அவ்வளோ அந்த 11ல் கிடைக்காது அப்படின்னு இல்லை 11ல் எல்லா ப்ராடக்ட்ஸும் மோஸ்ட்டாக உங்களுக்கு அவைலபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு, பிளாக்கு, ஒயிட்டு அது மட்டும் தான் மோஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பர்பிள் அண்ட் க்ரீன் வந்து கொஞ்சம் டிமாண்ட் ஓகே அது யூஸில் அவ்வளோ கிடைக்காது அது இது பார்த்தீங்கன்னா இது 13 Pro Max இது கோல்ட் கலர் இது 10 days தான் ஆக்டிவேட் ஆகிடுது இது ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நியூஸ் சொன்னாங்க 1,02,000 அந்த ப்ராடக்ட் இது 10 days தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு 94,000 கிட்ட வரும் இது 94 10 days. So இப்போ இது வந்து இதோட வாரண்டியோட இருக்கும் 11.5 months ஆப்பிள் வாரண்டி
ஆவரேஜாக 12 months 1 year வாரண்டி கிட்டத்தட்ட ஜஸ்ட் 10 days மட்டும் தான் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வாரண்டி அது இருக்கும், ஆப்பிள் வாரண்டி இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி இது எப்படி போகும் நம்மளால கம்மியாக கொடுங்க? ஓகே, இது ஆல்ரெடி சீக்கிரம் சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலும் வந்து எப்படி அது இது வாங்குவாங்க? ஒரு சில பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது, பெருசாக இருக்குன்னு இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு சரி ஓகே மேக்ஸ்லேருந்து ப்ரோ போகலாம், ப்ரோலேருந்து மேக்ஸ் போகலாம், அந்த கான்செப்டில் கொடுப்போம். அப்படி இருக்கையில் கம்மி பண்ணிட்டு இருந்தால் நாங்கள் எடுப்போம். ஓகே 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 சூப்பர். ஓகே ஓகே. அது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா 12 ப்ரோ வரும். இது 12 ப்ரோ, இது யூஸ்டு ப்ராடக்ட். இது 59,500 வரும். 256 இது. பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு 88லேருந்து 92 வரைக்கும் இருக்கும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே. ஓகே. இது எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறீங்க? அதான் ஒரு 59லேருந்து 60 வரைக்கும் அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ த ஜிபி 128 GB 256 GB 128 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்மியாக இருக்கும், ஒரு 52, 53 அந்த ரேஞ்சிலே கிடைக்கும். ஓகே. பட் என்னன்னா ஸ்டாக்ஸ் கிடைக்கிறது அதுதான் கொஞ்சம் புரியுது. ஸோ வாங்குறவங்க கஸ்டமர்ஸ் இப்போ இருக்கு எங்ககிட்ட ஸ்டாக்ஸ் வர டைம்ல கிடைக்குமான்னு இல்லை, பட் நாங்கள் மோஸ்ட்லி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா ஒரு 1 day வரைக்கும் டைம் எடுக்கும், 2 நாள் டைம் கொடுத்தாங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகே. இது iPhone 8 Plus. இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு போகிறவங்களுக்கு இது வந்து ஒரு பக்காவான மொபைல். இது 8 Plus 8 7. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பக்கா பர்ஃபெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 64 GB. இது 17,500 வரும். 64 GB 17,500. iPhone 7 Plus. இது 128 GB. இது கொஞ்சம் ஆவரேஜ் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இது ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,000 தான் வரும். ஸோ அப்போ நம்ம கிட்ட இது ஒரு மினிமம் ப்ரைஸ் தான், மினிமம் காஸ்ட் 40,000. ஆவரேஜ் கண்டிஷன் இருக்குன்னா 40,000, கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சுன்னா 16,000 வரும். 65. அதுக்கு மேலே 7 Plus இருக்காது. 128 GB அவ்வளோதான். 128 GB பார்த்தீங்கன்னா ஒரு 12,000லேருந்து 30,000 வரைக்கும். ஓகே. அந்த 32 GB ரேர் மாடலில் 128 GB. ஸோ நம்ம வேறு எங்கே வாங்கினாலுமே இந்த ப்ரைஸ்க்கு மேலே போனால் நீங்கள் கம்பேர் பண்ணலாம். நீங்கள் கம்பேர் பண்ணால் வெளில அதை சைடு எப்படி 80 to 90 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அது நீங்கள் கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாம், உங்களுக்கு ப்ராடக்ட் டிஃபரன்ஸ். ஓகே. இது Google Pixel 4. இது என்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,000 வரும். இது ஸ்டோரேஜ் எப்படியுமே அன்லிமிட்டட் தான் இது கூகுள் ட்ரைவில். ஸோ இது வெறும் ஃபோன் மட்டும் இருக்கும். இது 64 GB. இது ஸோ உங்களுக்கு ஸ்டோரேஜ் கூகுள் அன்லிமிட்டட் தான் சொன்ன மாதிரி. இது iPhone 7 128 GB. இது பார்த்தீங்கன்னா 13,000 வரும் இப்போ ஸ்டாக்கில். இது ரேட் கொஞ்சம் டிஃபர் ஆகும், 12,500 12,000. ஸோ டிமாண்ட் பொறுத்து, டிமாண்ட் பொறுத்து, மார்க்கெட் பொறுத்து. அண்ட் இது நான் காமிச்சேன்ல 32 GB. இது கம்மி ரேட்டில் தான் வரும். இது பட் இப்போ இருக்குது, பட் எப்போவுமே 32 கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நீங்கள் இது ஒரு டெம்பரவரியாக செகண்டரி ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபோன் கால்ஸ்க்கு, அப்புறம் வாட்ஸ்அப் அந்த மாதிரி எல்லாமே சப்போர்ட் ஆகும். நீங்கள் 6S போகிறதுக்கு இது பண்ணலாம். ஏன்னா 6S போகிறதுக்கும் உங்களுக்கு அப்டேட்டோ எதுவும் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா இதுதான் லேட்டஸ்ட். இப்போ வந்து சில AC20 22 3rd gen. இது 128 GB. இது வித் 10 month ஆப்பிள் வாரண்டி ரிமைனிங் இருக்குது. பாக்ஸு பில்லு எல்லாமே இருக்குது. இது என்ன ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36,500 வரும். 36,500. இது ஃபுல் பாக்ஸ் கிட் சொல்கிறேன். ஃபுல் பாக்ஸ் கிட் இருக்குது, 10 month ஆப்பிள் வாரண்டி இருக்குது. இது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 48,500 இருக்குது சம்திங். ஓகே. ஸோ அந்த மாடல் இது iPhone X 256 GB. இது என்ன பிராண்ட் நியூவாக இருக்குது, நீட் கண்டிஷனில் இருக்கும். பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு 89 90 அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சில இது 100லேயே கூட இருக்கும் ப்ராடக்ட்ஸ். அது என்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 to 26 வரும். 256 GB. 64 பார்த்தீங்கன்னா 22 to 23 21 அந்த ரேஞ்ச் வரும். கண்டிஷன்ஸ் ஆவரேஜ் கண்டிஷன் பொறுத்து ரேட் மாறிட்டே இருக்கும். ஓகே. அண்ட் இப்போ நம்ம வாங்குற மொபைலுக்கானது நீங்கள் வாரண்டி சொன்னீங்க. எவ்வளோ மந்த் வரைக்கும் உங்களால் சப்போர்ட் பண்ண முடியும் வாரண்டி? நான் மேக்ஸிமம் 1 month to 2 month வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃபோனுக்கெல்லாம் 1 month சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு ப்ரீமியமாக ஒரு பெரிய மாடல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 months வரைக்கும் நாங்கள் வாரண்டி கொடுத்துருவோம், சப்போர்ட் பண்ணலாம். ஓகே. அதாவது இன்கேஸ் அந்த பாக்ஸ் வாரண்டி இல்லாமல் ஆமாம். அதுவும் நாங்கள் ஏன் கொடுக்குறோன்னா ஃபோனில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. நீங்களே வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. ஃபோனில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுலேயே அது காமிச்சிடும். ஸோ அதுக்கு மேலேனா உங்களுக்கு 1 வீக்கில் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் பேட்டரியோ கேமராவோ டிஸ்பிளே எனிதிங் எல்ஸ் நீங்கள் வந்து அந்த நீங்களே ஃபைனல் பண்ணிடலாம். ஸோ அதனால் நாங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி 2 months கொடுப்போம். பார்த்தீங்கன்னா இது அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஏர்பாட்ஸ் ப்ரோ இருக்கும், ஏர்பாட்ஸ் 3 இருக்கும். அதெல்லாம் புதுசு கிடைக்கும். ஸோ இப்போது ஐவாட்ச்லேயும் எல்லா மாடல்ஸும் கிடைக்கும். Series 7லேருந்து Series 6 Series 5னா உங்களுக்கு யூஸ்டு ப்ராடக்ட் தான் கிடைக்கும். இது எல்லாமே யூஸ்டு ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா iWatch Series 4. இது GPS. இது iWatch 3. இது பார்த்தீங்கன்னா 42 mm. இது கொஞ்சம் ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்குது. இது 8,000 வரும். இது அண்ட் இதே பார்த்தீங்கன்னா iWatch Series 4. இது GPS ப்ளஸ் செல்லுலார், GPS ப்ளஸ் செல்லுலார் Series 4 44 mm. இது பார்த்தீங்கன்னா 14,000 அந்த ரேஞ்சில் வரும். இது iWatch 5. இது GPS
இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 16 அந்த ரேஞ்சில் வரும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா iWatch 7 சீரிஸ் 7 இருக்குல்ல, அந்த இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த எடிஷன் இது. ஸோ இது ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 அந்த ரேஞ்சில் வரும். ஜிபிஎஸ் செல்லுலார்ன்றப்போ மாறும். புதுசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34 வரும். சீரிஸ் வரும், ஜிபிஎஸ்ல வரும். செல்லுலார் பார்த்தீங்கன்னா ஒரு 43, 44 வரும். நான் சொல்கிறது இப்போ இருக்க கரண்ட் ரேட்டு. ஸோ வித்தின் நெக்ஸ்ட் மந்த் ஒரு நெக்ஸ்ட் வீக் கூட ரேட் குறையும். அப்போ ஆகாது, ரேட் குறையும் மக்களே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நான் இங்கே இருக்கிற ஸ்டாக்ஸ் உங்களுக்கு நான் என்ன ப்ரைஸ் எல்லாம் சொன்ன வீட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வீடியோக்கு சொல்கிற மாதிரி இருக்கும், எல்லாரும் ஆல்ரெடி சொன்ன விஷயமாக தான் இருக்கும். மொபைல் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டிஷனாகவே இருக்குது. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மொபைல் ஒரு பேட்டரி கண்டிஷன்ஸில் இருக்கும். 80%, 85%, 90, 95% அவங்க மேக்ஸிமம் எடுக்கிறதுலாம் வந்து 90 and above, 85 and above அந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ டிபெண்ட்ஸ், நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி இன்கேஸ் அவங்க சொன்ன மாதிரி ப்ரோ சொன்ன மாதிரி பேட்டரியோட கண்டிஷன்ஸ் கம்மியாக இருந்தால் ப்ரைஸஸ் மேபி வேரி ஆக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அவங்க கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி அப்கமிங் வீடியோஸில் அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கிரெடிட் கார்டு நாங்கள் ஸ்வைப் பண்ணி கிரெடிட் கார்டு நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதில் மேபி நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டு அதில் நீங்கள் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மொபைல்ஸ் வந்து எல்லா இதுலையும் இருக்குது. 7லேருந்து 13 Pro வரைக்கும் எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. அதே இப்போ மேக்ஸ் வரைக்கும் கூட வச்சுருக்காங்க. ஸோ ப்ரைஸஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அஃபோர்டபுள் தான் சொல்லுவேன். கூட 4 கடையில் கன்சல்ட் கூட பண்ணிட்டு வரலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ அவங்க ஆப்ஷன் அவங்க இது வந்து ரொம்ப ட்ரஸ்டபுளாக வச்சுருக்காங்க. ப்ளஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு நேரில் எல்லா வீடியோவில் சொல்கிறாங்க, நீங்களும் சொல்கிறீங்க நேரில் வந்து பார்த்துட்டு போங்க. நான் சொல்ல மாட்டேன். ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கணும்னு ஐடியா இருக்குது, இந்த ப்ரைஸில் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வாங்க, வந்து ப்ரைஸ் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு வேறு எங்கேயோட போய் செக் பண்ணிட்டு வந்து வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு வாரண்டிஸ் இருக்கும். பாக்ஸ் ப்ராடக்ட்ஸ் நியூவாக சில இதுக்கு 10 months 11 months அந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ்க்கு இருக்கும். சில இதுக்கு இவங்க வந்து ஒரு 1 month அந்த மாதிரி அவங்க ப்ராடக்ட் இதை பொறுத்த வரைக்கும் கொடுக்குற இவங்களே கொடுக்குறாங்க, வாரண்டி கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு ட்ரஸ்டபுளாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, ட்ரஸ்டபுளாக மேபி நிறைய வீட்டில் பார்த்துருப்பீங்க. நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் பேஜஸில் பார்த்துருக்கேன். ஸோ நல்ல ஒரு மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஷாப் தான். ஸோ நம்பி வாங்கலாம். அண்ட் வாட்சஸ் ஆப்பிள் iWatch இருக்கட்டும், எல்லா சீரீஸும் அவங்க அவைலபிளாக வச்சுருக்காங்க. ஸோ மேபி வாட்சஸ் கூட எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் பிகாஸ் நான் ரீசெண்டாக என் மொபைலுக்கு வாட்ச் பண்ணலாம் பார்க்கும்போது 34, 35 வந்துச்சு புதுசு. பட் இவங்க வந்து ஒரு 10, 15, 20 அந்த ரேஞ்ச்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே நாங்கள் நம்பி வாங்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஓகேங்களா, பிகாஸ் எனக்கு ஆப்பிள் மட்டும் இல்லாமல் மற்ற பிராண்ட்ஸும் பண்ணுறீங்க கரெக்டாக ப்ரோ. ஒன் ப்ளஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஹை அண்ட். ஸோ அந்த மாடல்ஸ் இப்போதைக்கு என்னால் காமிக்க முடியல, அவங்க இப்போதைக்கு ஸ்டாக்ல இல்லை. பட் அதுவும் அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ப்ரீமியம் மொபைல்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இன்கேஸ் அவங்ககிட்ட இல்லாத மொபைல் இருந்தால் நீங்கள் கால் சொன்னீங்கன்னா அவங்க இன்கேஸ் மேபி ஃபியூச்சரில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க கூட முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ரைஸஸ் இருக்குது, எனக்கு 15,000 ஆப்பிள் கிடைக்குமான்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட இருக்கான்றதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்துக்கலாம் கரெக்டாக ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு செக் பண்ணி பார்க்குறது அவங்க எப்பவுமே பெட்டராக இருக்கும். ஓகே, நம்ம எதாவது கொரியர் ஆப்ஷன்ஸ் தான் பண்ணுறோம். கொரியர் ஆப்ஷன்ஸ் ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ப்ரீபேமெண்ட்னா அது ப்ரீபேமெண்ட் பண்ணிட்டா ஓகே, ப்ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஃபோட்டோஸ், ஐஎம்ஐ நம்பர் எல்லாமே ஷேர் பண்ணிடுவோம். அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறம் ஓகேன்னு ப்ரீபேமெண்ட் பண்ணிட்டா நெக்ஸ்ட் வித்தின் 2 hours நாங்கள் ரிசிப்ட் அனுப்பிச்சிடுவோம். ஓகே, ஸோ ப்ரீபேமெண்ட் ஏதாவது இவ்வளோ பண்ணணும் இருக்கா இல்லை எப்படி ஃபுல் அமௌண்ட் பே பண்ண ஃபுல் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, சூப்பர். ஸோ ஆப்வியஸாக எனக்கு கொரியர் நம்ம அனுப்புகிற பட்சத்தில் ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ராடக்ட்டை வந்து இவ்வளோ காஸ்ட் உள்ளதை நம்ம வந்து 500 கொரியர் சார்ஜ் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்ப முடியாது. ஓகேங்களா, அது ஆப்வியஸாக இது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அவங்க ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டு அவங்களும் கொஞ்சம் தைரியமாக அனுப்பலாம். ஏன்னா வந்து சில பேர் வாங்கிட்டு ஏதாவது சொல்லுவாங்கன்ற ஒரு கான்செப்டாக ஃபுல் பேமெண்ட் இருக்காங்க. ஸோ தாராளமாக வாங்கலாம். இவங்க கடை இங்கே தான் இருக்க போகுது. ஸோ அதனால தான் ஃபுல் பேமெண்ட் தாராளமாக பண்ணலாம், ப்ராப்ளமே இல்லை. ஸோ எனக்கு ரொம்ப வீடியோ பிடிச்சிருக்கு. எனக்கு வீடியோ எடுக்க வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, கடை எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. நம்ம பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ண கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் கமெண்ட்டில் உங்கள் சஜஷன் சொல்லுங்கள். யாராவது Pryzma மொபைல்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்கள். வாங்கலையா வந்து ட்ரை பண்ணிட்டு என்ன மொபைல் வாங்கினீங்க, எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள். நான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக கூட போகிறேன். உங்களுக்கு ஏதாவது இருந்தால் அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் செய்கிறேன். பாய், see you.